தமிழகத்தில் தேர்தல் புறக்கணிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நிறையூர் கிராம மக்கள் 35 ஆண்டுகளாக குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்படாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்தனர். காலி குடங்களுடன் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் குடிநீர், சாலை, போக்குவரத்து உள்ளிட்ட வசதிகள் செய்யாவிட்டால் வாக்களிக்க மாட்டோம் என எச்சரித்தனர். செய்தியாளர் முனியப்பன். அடிப்படை தேவை வேண்டும் 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 தேர்தலை 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 தேர்தலை. நாங்கள் நிறையூர் கிராமத்தில் குடியிருக்கிறோம். 65 குடும்பம் இருக்கின்றது. குடிநீர் பிரச்சனை ரொம்ப குறைவாக இருக்கிறது. எங்களுக்கு தண்ணீர் வேண்டும். அப்புறம் மேல்படி வசதிகளெல்லாம் இல்லைங்க. அதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் இப்போ இந்த தேர்தல் நடக்கும்போது நாங்கள் எங்கள் தேர்தலை புறக்கணிக்கணும். விசுவாசி கிடையாது. இதுக்கு வேற குடிநீர் பிரச்சனை வேண்டும். எங்களுக்கு சமுதாய கூடம் வேண்டும். தண்ணீர் டேங்க வேண்டும். கழிப்பிட வசதி வேண்டும். இது வரைக்கும் எல்லாம் கவர்மெண்ட் எங்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டும். வேண்டும் எங்களுக்கு. இது வரைக்கும் பெரியவங்க எல்லாம் போய் வாங்கறதுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. ரோடு வசதி இல்லை. எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் கவர்மெண்ட்ல கேட்டுக்கொள்கிறோம். இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இந்த குறைகளை எல்லாம் இருந்ததுனால தான் நாங்கள்லாம் ஓட்டு போட மாட்டோம். தீர்வு கிடைக்க வரைக்கும் நாங்கள் அந்த ஓட்டு போட மாட்டோம். இதே கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு தண்ணி பிரச்சனை பல வருஷமா இருக்குதுங்க. பல வருஷத்து பிரச்சனை எங்களால தீர்த்த முடியலைங்க. இப்போதைக்கு பையெல்லாம் சேர்ந்து நம்ம தண்ணி பிரச்சனை பார்த்து பார்த்து சலிச்சே போனோமுங்க. இதனால நாங்கள் இந்த ஓட்டுக்கு போட வரலைங்க. தண்ணி பிரச்சனை எங்களுக்கு தீர்த்து கொடுக்கணும். அடிப்படை வசதின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி இருந்தால் தானுங்க நாங்கள் ஒரு பக்கம் போக முடியும், வர முடியும். அந்த பிரச்சனையே பெரும் பிரச்சனை. பெருசு சிறுசு தண்ணி எடுக்க முடியறது இல்லைங்க. தண்ணியே கிடைக்கிறது இல்லைங்க. வேணும்னு இன்னைக்கு வருது நாளைக்கு வருதுன்னு மாச கணக்கில் போட்டுறாங்க. இந்த மாச கணக்கில் தண்ணிக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? அங்கே இருக்குதுங்க, வசதி இருக்குது, அங்கேயே நின்றுக்குது. இங்கே கிழக்க தண்ணியே ஏறது இல்லைங்க. ஊர் இறக்க பெருசாகுது. பெருசான ஊர் கிழக்குதான் வைக்கணும். நாங்கள் பல தடவை சொல்லி பார்த்தோமுங்க. நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? எங்களுக்கு கொடுக்கணும். வீட்டுக்கு ஒரு பைப்பு வேணும், குடம் வேணும். அடிப்படை வசதி தண்ணிங்க சார். தண்ணியே மெயின் எங்களுக்கு. இப்ப தண்ணி ரெண்டாவது எங்களுக்கு ரோடு போட்டு தரணுங்க. கல்யாண மண்டபம் வேணும். ரெட்டியல் வசதி மெயினா வேணுங்க. எதுவும் இல்ல. எல்லா வசதியுமே எங்க இந்த ஊர்ல இல்லைங்க. ஒரு பைப்பும் போட்டு தண்ணி சம்பந்த எங்களுக்கு நெஞ்சு வலியா வந்துருச்சுங்க. எத்தனை பேர் நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம். அதிகமுங்க. அதனாலதான் தேர்தல உரக்கடிச்சு நிக்கிறோம். அதுதான் அது என்ன யாரு இருப்பாங்க? யாருமே இல்லாதவங்க இருக்கிறாங்க. 2 பேர் 3 பேர். அவங்களுக்கெல்லாம் தண்ணி கொண்டு வரவே முடியறது இல்ல. மேற்கால ஒரு மைல் போகணும். அங்க இருந்து ரொம்ப சிரமத்துல கொஞ்சோண்டு சின்ன குளத்துல கொண்டு வராங்க. வணக்கம். எங்க ஊர் பாத்தீங்கன்னா சடைபாளையம் பஞ்சாயத்துல குண்டடம் வட்டாரம் சடைபாளையம் பஞ்சாயத்து நிறையூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறோம். எங்க பஞ்சாயத்துல பார்த்தோன்னா மொத்தம் 24 ஊர் இருக்குது. இந்த 24 ஊர்ல நாங்க கடைசி ஓரத்துல இருக்கிறோம். இந்த ஓரத்துல கிட்டத்தட்ட 35 வருஷமா முன்னாடி போட்ட போரும் சரி, ஒரு தொட்டி சரி, அடிப்படை வசதி எதுவுமே இல்லாம தான் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு போர்ல தான் ஒரு வருஷத்துல ஒரு 2 மாசமோ இல்லை 3 மாசமோ தண்ணி வரும்.
அதை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே கூலி வேலைக்கு தான் போகிறோம். அப்போ கூட 10 ரூபா கொடுத்து விலைக்கு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். சரி, எங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடையாது. எல்லாருமே வர்றாங்க, கவர்மெண்ட்லேருந்து சரி, எலெக்ஷன்லேருந்து வந்து யார் வந்தாலும் சரி, எங்கள் ஊருக்கு வந்து எதுவுமே அடிப்படை வசதிங்கிறது எந்த இதுவுமே சுத்தமாகவே இல்லை. ஒரு இடுகாடை எடுத்துக்கிட்டால் கூட 4 பேருக்கு மேலே ஒரு யாருமே அங்கே போய் எதுவுமே புதைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இடுகாடே இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்ததும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இங்கே ஒரு மக்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதிசயத்தில் தான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறையூருங்கிற கிராமத்தில் இந்த மக்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத எந்த திருப்பூரை ஒரு கலெக்டர் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து யாருமே இது நாள் வரைக்கும் வந்து பார்த்ததே கிடையாது. கலெக்டர் மட்டும் கிடையாது, இதே இப்போ மினிஸ்டர்லேருந்து யாருமே வந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. வர்றாங்க, பிரச்சாரத்துக்கு வருவாங்க, அதோட சரி. அதனால இந்த டைம் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்டு போடாமல் நிறையூர் மக்கள் அனைவருமே சேர்ந்து இந்த 2026 வருட தேர்தலை புறக்கணிக்கிறோம். அது என்ன, எங்களுக்கு ஒரு பாத்ரூம் கூட லேடிஸ் முதல் கொண்டு யாருமே ஒரு பாத்ரூம் போகிற கூட வசதி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம். ஒரு சாலை வசதின்னு பார்த்தீங்கன்னா சாலை வசதி சுத்தமாகவே இல்லை. அடிப்படை வசதின்னு பார்த்தா எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஒரு சமுதாய நலக்கூடம் இருக்குதா, ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குதா, எதுவுமே அந்த லைட் முதல் கொண்டு எங்களுக்கு இல்லை. தண்ணிங்கிறது சுத்தமாகவே இல்லை. இப்போ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் தான் இருக்கிறோம். வேலைக்கு 10 ரூபா கொடுத்து எத்தனை நாளைக்கு நாங்கள் வாங்குவோம் தெரியல. எங்களுக்கு சம்பளம் வேலைக்கு போனால் ஒரு டெய்லி 400 500 கிடைக்கும். ஆனால் தண்ணியே 500 ரூபா கொடுத்தா மட்டும்தான் ஒரு டெய்லி தண்ணி வாங்க முடியும். அப்படி தண்ணி வந்தாலும் வருது, ஒரு 15 நாளுக்கு ஒருக்கா அந்த தண்ணி இந்த தண்ணி ஏதாவது ஒரு அங்கே இங்கேயும் நாங்கள் போராடி எல்லா பக்கம் போய் பார்த்தா ஒரு 10 குடம் ஒரு 5 குடம் அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது முடிகிற ஆளுக்கு வாங்கிக்கிறாங்க. ரொம்ப வயசானவங்களுக்கு அந்த தண்ணி கூட கொண்டு வர முடியாத நிலைமையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாருமே இல்லாமல் அவங்க எப்படி விலைக்கு வாங்குவாங்கன்னு தெரியல. வேலைக்கும் போகிறதில்ல. இங்கே அடிப்படையாக ரேஷன் கடை முதல் கொண்டு கிடையாது. ரேஷன் கடைக்கு நடமாடும் ரேஷன் கடைன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு அப்படி ரேஷன் கடை வந்தால் கூட இதே இந்த 100 குடும்பம் இங்கே இருக்குது. இந்த 100 குடும்பத்துக்கு இங்கே வந்து கொடுக்கறது இல்லை. அந்த கோயில்னு ஒன்று இங்கிருந்து அதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த நடமாடும் ரேஷன் கடை எதுக்காக அங்கே இங்கிருந்து வச்சாங்கன்னே தெரியல. கோயிலுக்கு எதுக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் போகணும்? இங்கே ஒரு தண்ணி தொட்டி கூட கிடையாது. 100 குடும்பம் இங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் எதுக்கு போகிறதா இருந்தாலும் கோயிலை தாண்டி தான் போகணும். 1/2 கிலோமீட்டர் நடந்தால் மட்டும்தான் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கும். இந்த 100 குடும்பத்துக்கு ஒரு தண்ணி தொட்டி கிட்ட கிடையாது. இதனால் நாங்கள் கண்டிப்பாக இந்த 2020 தேர்தலை புறக்கணிக்கிறோம். இப்போ எங்களுக்கு தண்ணிக்கு நிரந்தரமாக தீர்வு கிடைக்கலன்னா எப்பவுமே நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். இது யார் வந்தாலும் சரி, எங்களை யாருமே நினைக்காம இப்படியே விட்டா கூட சரி. இதனால வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாருமே எல்லா ஆபீசருமே அப்படியே இருக்கிறாங்க.